இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. வந்து இஸ் வெரி கீன் ஆன் மகளிர் 33% ரிசர்வேஷன், ரைட், அந்த பில். ஸோ துக்ளக் சோ கூட வந்து சப்போஸ்ட் இட் வெரி சீரியஸ்லி, தேவையில்லாதது சோ சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள் பார்வையும் அப்படி தான் இருக்குது. வி ஃபீல் இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ உங்கள் பார்வை எப்படி சார்? இந்த 33% ரிசர்வேஷன் கொடுக்குறோமா லேடிஸ்க்கு பாலிடிக்ஸ்ல வரதுக்கு? இந்த விஷயத்த வந்து எல்லாரும் ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா இது நடக்க கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. அதுக்கு என்ன வேலை பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து பல வருஷமா சொல்லிட்டு வந்தாங்க, ஆனா இதை பாஸ் பண்ண முடியாம இருந்தது. பட் பாஜக வந்து அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சரி ரைட்டு, சமுதாயத்துல நாம 50%னா அவங்க 50% இருக்காங்க. ஆனா நம்ம யாரும் வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது கிடையாது. கட்சியில வந்து பெண்கள் அப்படின்னா பிரச்சார நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கள ஃபேஸா வச்சுப்பாங்க, சில இடங்கள்ல சீட்டு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி உண்மையா அது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய செல்வாக்கு திறமை அதை பார்த்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது இங்க கிடையாது. ரெண்டாவது சார், அப்படி பார்க்க போனா வின்னபிலிட்டி அப்படின்னா சரி ரைட்டு, நீங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை நிர்வாகிகள், எத்தனை வட்டம், நீங்க டாப் லெவல்ல விடுங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அப்படின்றது. இப்ப திமுக, அதிமுக மூலை முடுக்கெல்லாம் நிர்வாகம் இருக்கிற கட்சி. இங்க வந்து அந்த ஒன்றிய கிளை கழகம், ஒன்றியம், வட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, இதுல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ அவங்க உள்ள வந்தாதானங்க மேல வர முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? எதுக்கு வரணும்லாம் கேட்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, இது பாருங்க, எதுக்கு வரணும்லாம் கேட்காதீங்க. வரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆம்பளைங்க மட்டும்தான் வரணுமா? பொம்பளைங்க வரட்டும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அவங்க வரட்டும் சார். பட் எதுக்கு? see இப்ப என்ன, நீங்க பெரும்பாலும் நீங்க பாத்திருப்பீங்களே, இப்ப லேடி கவுன்சிலர் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆட்டம் போடுறது அவங்க ஹஸ்பண்ட் தான். எல்லாம் கரெக்டுங்க. ஆனா லேடி எம்எல்ஏ இருந்தா வந்து அவர் ஹஸ்பண்ட் தான் வந்து ஆட்டம் போடுறாருங்கன்னு சொல்ல முடியுதா? லெவல் மேல போக போக அது மாறும். புரியுதுங்களா? ரெண்டாவது, இப்ப வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அவங்க இன்னொரு 33% நேச்சுரலா உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்லலாம், 50கள் 60கள் 70கள் இருந்தது இப்ப மாறிட்டா மாதிரி. சரி, இந்த மாதிரி நீங்க 33% ரிசர்வேஷன் கொடுத்துட்ட பிறகு இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு பாருங்க, ஆண்கள் வந்து கவுன்சிலரா இருக்காங்க, அவங்கன்னா அவங்க மனைவி தான் பின்னாடி இருந்து இயக்குகின்றார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் சுவாமி. மேபி அன்னைக்கு இருக்கிற ஃபார்மேட்ல நம்ம இன்டர்வியூ எடுத்தோம்னா அப்ப நீங்க இதே கேள்வியை கேட்பீங்க, என்னங்க ஆண் கவுன்சிலர்கள்னு வச்சுட்டு பெண்கள் தான் வந்து அதிகாரம் செலுத்துகின்றார்கள் அப்படின்னு. எல்லாம் மாற வேண்டியதுதான், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அதுக்காக வந்து சீட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா என்னப்பா இதுல? அதாவது இனிமே வந்து நார்த்ல காங்கிரஸ் கட்சிக்கு சான்ஸே கிடையாது, ராகுல் காந்திக்கு வந்து லாய்க்கே கிடையாது அங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு இப்பவே முடிவு பண்ணிட்ட மாதிரி இது புள்ளிக்கூட்டில இருக்கவங்க எல்லாம். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, பட் இது மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துதான் அவங்கள கூட்டு வரணுமா லேடிஸ்? ஏன்னா வந்து கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்க? ஏன் கொடுக்காம நீங்க என்ன இடம் கொடுத்துருவீங்களா? இல்ல எதுக்கு? நம்ம மாதிரி யார் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன்? ரைட், நமக்கு ஜென்ட்ஸுக்கு யார் தராங்க இல்லையா ரிசர்வேஷன்? நம்மளே தானே போட்டி போட்டு வரோம். எதுக்கு தனியா வந்து? ஏன்னா அரசியல்ன்றது சார், இப்ப அரசியல் பாருங்க. இல்ல இல்ல, இருங்க, இருக்கிறது 2 கேட்டகரி, ஆண் பெண், ரைட்டா? நாம போட்டி போட்டு வரோம்னா அங்க எல்லாமே ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க, அதனால அதுல யாரோ வராங்க. பெண்களுக்கு வர்றதுக்கே நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்றேன் நானு. புரியுதுங்களா? அவங்களும் வரட்டும். இப்ப நான் கேக்குறேன், இன்னைக்கு இவ்வளவு சொல்றாங்கல்ல, சரி ரைட்டுங்க, நாங்க வந்து இந்த சீட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல, ஆனால் இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்றது இல்லாமையே எல்லா கட்சிகளும் 1/3 சீட்டை வந்து பெண்களுக்கு மட்டும் ஒதுக்குங்க, நாங்க வந்து இதை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு மட்டும் மோடி சொல்லட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது பண்ண மாட்டேன். அப்புறம் அப்ப பேசக்கூடாது, பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி உரிமை கொடுக்குற டைம் வரும்போதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? பட் அகைன் இது வந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா அகைன் இது வாரிசு அரசியல் தான் சார். இது வந்து இட் இஸ் கோயிங் டு ஆண்கள்ல மட்டும் வாரிசு அரசியல் இல்லையா? இல்ல ஆண்களை மட்டும் வாரிசு அரசியல் இல்லையா? அப்புறம் என்ன பெண்கள் வந்தா மட்டும் நீங்க வாரிசு அப்படின்றீங்க? மகாராஷ்டிரால அந்த இவரு இல்லங்க, மகாராஷ்டிரால அஜித் பவார் மரணம் அடைந்தார்.
என்ன பண்ணாங்க? அவ்வளவுதான். அதுக்கு பேர் வாரிசு அரசியல் இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? கூட்டிட்டு வந்தாங்க. அதான் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாமே வாரிசு அரசியல் தானே. எல்லாம் ஆண் வாரிசுகள் தானே வராங்க, பெண் வாரிசுகள் வரல. அதுல கூட வந்து ஓரவஞ்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. அப்புறம் பெண்கள் வந்தா மட்டும் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. அப்பா வந்து பிள்ளைய எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா வந்து மகளையோ இல்ல வந்து மனைவியோ வந்து ஒரு எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் அப்படின்னா உடனே பாத்தீங்களா அவங்க வாரிசு அப்படின்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அது சரி சார். இந்த ஏ ராஜா டேப் வந்து டேமேஜ் தி டிஎம்கே சான்சஸ் சார். உங்க பார்வை எப்படி சார்? அது வந்து டேமேஜ் அதனாலதான் அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறது இல்ல திமுக அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண மாதிரியும் தெரியல. இதுக்கு மேல இம்பாக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு நான் சொல்லணுமா சுவாமி? பட் நாமளா டிஎம்கே பயம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அரியணையை வந்து கைப்பற்றுவதற்கு அப்படின்னு. அதெல்லாம் நடக்காத காரியம். சும்மா இருங்க, அதெல்லாம் கனவு காணலாம். கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கின்றது. இது என்டிஏ ஏர்முகம் நான் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தலைமைக்கு கட்சியின் மீது முழுமையான கட்டுப்பாடு இல்லை அப்படின்றதான் இதெல்லாம் காமிக்குது. முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிடிஆர் உடைய ஆடியோ அப்படின்னு ரிலீஸ் பண்ணது, அப்புறம் இப்ப ஆர் ஆசா அவர்களுடைய ஆடியோன்னு ரிலீஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து தலைமைக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே கருத்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் விஷயம் இல்ல, என்ன தைரியமான ஆளு தெரியுமா எங்க தலைவர், அவ்வளவுதான் மேட்டர். அப்ப அந்த பர்செப்ஷன் அடிபடுதுல, இதுதான் சொன்ன ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அந்த என்டிஏ ஏறுமுகத்தில் இருக்கின்றது அப்படின்றது. வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்ஹிந்த் சார். ஜனநாயகன் சினிமா ரிலீஸ் ஒன்று சொல்கிறாங்க, விஜய் பக்கமாகவே நைஸாக வெளில விட்டுருப்பாங்க சினிமா. நீங்களே சொல்லியிருந்தீங்க சினிமாவுக்கு பிகாஸ் they didn't allow it to be released before the election. சார் நானே அவனுக்கு காட்டுறவா அப்படின்றத பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு ஹேஷியம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க தீர்மானமா சொல்றீங்க சார்? விஜய் பக்கமாவே போயிருக்கு. படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாங்க? படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தாவேகா எங்கேயோ போயிரும், ஜனங்கள்லாம் அப்படியே தாவேகா பக்கம் வந்துருவாங்க, அதனாலதான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையாக இருந்தால் அப்ப யாராவது வந்து இந்த எதிர்கட்சிகள்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? இத ஜனங்க வந்து காசு கொடுத்து பார்க்காம ஓசிலேயே பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் தாவேகா 234 தொகுதியில 254 தொகுதியில ஜெயிச்சிருமே. அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா இருக்கணும். ரிலீஸ் பண்ணா தாவேகா ஜெயிச்சிரும் அதனால தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னது பொய்யா இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாஜகவோ திமுகவோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது பொய்யா இருக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே தரப்புல இருந்து வந்திருக்கு அப்படின்னும் போது அப்ப அது பொய்யா இருந்தா இது உண்மை, இது பொய்யா இருந்தா அது உண்மை, ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங் ஈச் அதர் அப்படின்னும் போது அப்ப ரெண்டு நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல இவங்க நிச்சயமா பொய் சொல்லி இருக்கார்கள் அப்படின்னு புரியுது இல்லையா? அதனாலதான் இந்த டுபாகோரெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். படம் வந்தா தாவேகாவுடைய மவுஸ் ஏறிடும் அப்படின்னா அப்ப இது அட்வான்டேஜ் தாவேகா தானே. தாவேகாவோட மவுஸ் ஏறுறதுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் இல்ல திமுகவும் உங்களுக்கு வேலை செய்வாங்களா? இந்த ஒரு விஷயம் போதுங்க. பட் பணம் லாஸ் ஆயிடுமே சார். இப்ப படம் ஓடிச்சுன்னா ஒரு 300-400 crores இல்லையா? யாருக்கு லாஸ்? விஜய்க்கு லாஸா? இல்ல ப்ரொடியூசர் அண்ட் இது எல்லாருக்குமே லாஸ். விஜய்க்கும் ஒரு பினாமி ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. விஜயும் பினாமி இதெல்லாம் வேணாம். நான் வந்து ஆன் பேப்பர் இருக்கிறத வச்சுதான் கேட்கிறேன். ஏன்னா அவங்க கட்சியை சார்ந்தவர் இது வந்து ஒரு எக்கனாமிக் அட்டாக் ஆன் விஜய் அப்படின்னு சொன்னார். எப்படி எக்கனாமிக் அட்டாக்? அவரா ப்ரொடியூஸ் பண்ணாரு? ப்ரொடியூசருக்கு தானே இப்ப நஷ்டம். நடிகருக்கு என்னைக்குமே நஷ்டம் கிடையாதுங்க. அப்படி பார்க்க போனா இவரை வச்சு எத்தனையோ தயாரிப்பாளர் படம் எடுத்துக்கிட்டு படம் ஊத்திட்டு போன உடனே அந்த நஷ்டத்தெல்லாம் இவர் தான் குத்தாரா? இவருக்கு இன்னைக்குமே நஷ்டம் கிடையாதுல்ல. படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் தானே தள்ள துண்டு போட்டு போனாங்க. இருக்கிற நஷ்டத்தை எப்படியோ சரி கட்டினாங்க. ஏன் இவர் நடிச்ச படம் எத்தனை படம் வந்து தோல்வி ஆயிருக்குது. பல மாதங்கள் கழித்து இது மாதிரி இந்த படத்துல உள்ள லாஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய படத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களுக்கு.
அப்பெல்லாம் இவங்க என்ன காம்பன்சேட் பண்ணாங்களா, ஐயோ நஷ்டம் ஆயிடுச்சா, சரி என் சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதுல வேற 300 கோடி செலவா படத்துக்கு, அதுல வந்து 200 கோடி ஒரு சம்பளமேவா, உருப்பிடுமா இதெல்லாம்? அது சரி. துரந்தர் 2வே பார்த்தோம்னா கேள்விப்பட்ட வரைக்கும் போத் பார்ட்ஸ் காஸ்ட் 250 crores அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கே 250 கோடி தான் ஆச்சுன்றாங்க. ஸோ இது ரொம்ப ஓவர் காஸ்ட் தான் ஃபார் விஜய். நீங்க எவ்வளவு வேணா காசு போட்டுடுங்க, நீங்க எவ்வளவு வேணா காசு போடுங்க, கதையை போடுங்க. கதையை போடாம காசை மட்டும் போட்டீங்கன்னா வருமா அது? அது என்னமோ கரெக்ட் தான் சார். இன்னொன்னு இப்போ ஷூர் சார், தேங்க்ஸ் சார். ஐ வாஸ் அபௌட் டு சே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஓகே, குட் நைட். தேங்க்யூ சுவாமி.